ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாக பருப்பு பொடி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சூடான சாதத்து கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம். அர்ஜென்ட் டைமில் வந்து டிஃபன் பாக்ஸு கூட வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு சாதத்து கூட கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ எல்லா பொருட்களையுமே நான் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து மெஷரிங் கப்பால் 1/4 கப் இருக்கிற கப்பால் தான் எல்லாமே வந்து அளந்து எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து கப் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த கப்போடைய மெஷரிங் அளவு வந்து ஒரு 50 கிராம்ஸ் போல் இருக்கும். அந்த அளவு உள்ள ஏதாச்சும் ஒரு கிண்ணமோ டம்ளரோ எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போது 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, நம்ம அளந்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து முழுசாக இருக்கிறத எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் உடச்ச கடலை அரையாக இருக்கும்ல, அது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், காஷ்மீர் ரெட் சில்லி தான் நான் இன்றைக்கி ஒரு 4 எடுத்துருக்கிறேன். ஏன்னா வீட்டில் குழந்தைங்களும் சாப்பிடணும், அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக வேண்டி. அடுத்ததாக வந்துட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே வந்து எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போது 1 பை 1 எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2மே வந்து தனித்தனியாக நல்ல வானல் சூடானதுக்கப்புறம் கொட்டி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு கொட்டிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுக்கடலை அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வறுத்ததுங்கிறதுனால தனியாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உளுந்து கூடயே வந்து சேர்த்து வறுக்கடலை, நம்ம வச்சுருக்கிற மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து வானலை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு சின்ன ஃப்ரை பேனில் ஒரு கம்மியாக கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 4-5 பல் பூண்டை வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா இடித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா கலர் சேஞ்சு பூண்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி வதங்கணும். அடுத்ததாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் ரொம்பவே வந்து ஆறிடுச்சு. வீடே நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இதை அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு பொடிக்கு 1 கால் அளவுக்கு வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு பொடி நல்லா அரைக்கும் பொழுது வீடே நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம அதில் சேர்த்துருக்க உளுந்தாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் வந்து எப்போதுமே இந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போயாச்சும் வந்து டயர்டாக இருக்க டைமில் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இட்லி, தோசை, சாப்பாடு இப்படி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.